வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் பரிதாபங்கள் சேனல்லேருந்து கல்யாண வீடு பாவங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு பரிதாபங்கள் வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆஃப்லைனில் நான் ஃபேமிலியோட பார்த்துருவேன். ஸோ அதனாலே ரியாக்ட் பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 3-4 வீடியோஸ் நான் பார்க்கல. ஸோ ஃபேமிலியோடையும் பார்க்கல, தனியாகவும் பார்க்கல. ஸோ அதனால் அதெல்லாம் ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கல்யாண வீடு பாவங்கள் வந்து ஒரு 12 நாள் ஆயிடுச்சு, 12 days ago. ஸோ அதான் அந்த வீடியோ ரியாக்ட் பண்ணிடலாம். நம்ம சேனல்ஸ் வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா காயிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ரீசெண்டாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. மிஸ்டர் கேகே அவர் வீடியோஸ் கூட நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தெரியும், அவருக்கு தான் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்திருக்கு தமிழ்வாணி அப்படின்றவங்க கிட்ட இருந்து. அது சுற்றி வளைச்சி என்னமோ பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு வீடியோ கூட மேக் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ நான் பார்க்கல, அதான் டெலீட் பண்ணிட்டாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிட்டாங்க அந்த வீடியோவை. ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் கேகே அப்படின்னு இவர்கிட்ட இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதில் தான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பார். இந்த மாதிரி வீடியோ பண்ணதுக்கு இந்த காரணங்கள்லாம் சொல்லி தூக்கிட்டாங்க. ஃபோன் கால் பண்ணி அந்த ஏஜென்சி கூட ஃபோன் கால்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் சித்வது வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோனா பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் என்னன்னு புரியும். நான் தெளிவாக சிம்பிளாக சொல்லணும்னா மிஸ்டர் கேகே சேனலுக்கு ஒருத்தவங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கியிருப்பாங்க. அது சம்மந்தமே இல்லாமல் அவங்க பேரை யூஸ் பண்ணி அவங்கள பற்றி பேசுனதுக்கு தூக்கியிருப்பாங்க. அவங்க ஒரு விஷயம்லாம் பண்ணக்கூடியவங்க. ஸோ ஓகேவா, அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு விஷயம், அது கான்டாக்ட் என்ன தெளிவாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக புரிஞ்சு ரொம்ப வருத்தமாகவே பேசியிருப்பார் அந்த வீடியோவில். கேப்டன் கேகே அப்படின்ற சேனலில் மிஸ்டர் கேகே பேசியிருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு A2D சேனலில் பிசி டாக் ஒரு வீடியோ பண்ணியிருப்பார். ரீசெண்டாக நேத்தம் தான் அந்த வீடியோ வந்திருக்கு. அனல் பறக்க பேசியிருப்பார். அண்ணன் மிஸ்டர் கேகே வந்து ரொம்ப வருத்தத்தோட பேசியிருப்பார். ஏன்னா அவர் வந்து யூடியூப்பை நம்பி மட்டும்தான் அவர் இருக்கார் அப்படின்றது நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த யூடியூபே போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், அவர் சேனலே போயிடுச்சுன்னா. ஸோ அதுக்காக ரொம்ப வருத்தத்தோடு பேசியிருப்பார். தம்பி வந்து ரொம்ப செம்ம டென்ஷனாகி கடுப்பில் அனல் பறக்க வீடியோ இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக. நான் எல்லாமே பார்த்துட்டேன். நான் ஆஃப்லைனில் பார்த்துட்டேன். அந்த கேப்டன் கேகே அந்த சேனலில் அந்த வீடியோவும் சரி, A2D போட்டிருந்த வீடியோவும் சரி, எல்லாமே நான் ஆஃப்லைனில் பார்த்துட்டேன். ஸோ அதனால் ரியாக்ட் பண்ண முடியலனால அப்போ வந்த உடனே அது என்ன வீடியோ டக்குன்னு நான் பார்த்துட்றேன் அந்த ஆர்வத்தில். ஸோ அதனால் ரியாக்ட் பண்ண முடியாமல் போயிடுது. அதுவுமே அதே கான்டெக்ஸ்ட்டில் உள்ளதான். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பற்றி அவர் பேசியிருப்பார். ஃபுல்லாக டீட்டெயில்டாக பேசியிருப்பார். ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, பண்ணதே ஒரு இல்லீகலான விஷயன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு புரியும். ஸோ யூடியூப் அப்படின்றது அந்த கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பெருசாக ஏதோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலே அவ்வளோதான், நீங்களே பேசி முடிச்சுங்க அப்படின்ற மாதிரி போயிடுறாங்களாம். அது எனக்கு தெரில. இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அதுக்குள்ளே நான் போகல இன்னும். நான் எனக்குமே என் வீடியோஸ்க்கு வரும். ஏன்னா அது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களோட வீடியோஸாக எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் கிளைம் வர்றது அதெல்லாம் நார்மல் தான். எனக்கு அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுக்கும்போது தான் இன்னுமே பெரிய விஷயம் ஆகுது. ஆக்சுவலாக கிளைம் கொடுக்கறதுமே நான் ஏன் வீடியோஸ் ரியாக்ஷன் அப்படின்றது அதை நான் பேசலை. மற்றவங்க வந்து லைட்டாக ஒரு குட்டி கிளிப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கே கிளைம்லாம் கொடுக்குறாங்க. இதில் ஸ்ட்ரைக் நான் யூஸ் பாருங்களேன் அப்படின்னு. ஸோ அதான் அதுக்கெலாம் ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. A2D சேனலும் சரி, கேப்டன் கேகே சேனல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இப்போ யூடியூப்பில் கரண்ட்டாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ரொம்ப பெருசாக ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி பண்ண போகிற ரியாக்ட் பண்ண போகிற எல்லா வீடியோஸ்லையுமே இதை பற்றி நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை. ஸோ அதனாலே நான் சொல்லிடுறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். தமிழ்வாணி அப்படின்றவங்க வந்து ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க. ஓகேவா, ஆன்லைன் வந்துட்டு இந்த மாதிரி காசு பே பண்ணி போவாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப் பண்ணி ஆன்லைன்லேயே காமிக்கிறக்கூடிய ஒரு பர்சன். அவங்கள வந்துட்டு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்து என்ன வேல்யூ எதிர்பார்த்து கூட்டிகிட்டு போனால் என்னன்னே சத்தியமாக புரியலை. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் பெருசு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எஜுகேஷனை விட ஸ்கில்ஸ் தான் பெட்டர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணி மிஸ்டர் கேகே ஒரு வீடியோ பண்ணியிருப்பார் மிஸ்டர் கேகே சேனல்லையே. அதைத்தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் கேகே சேனலில் இந்த மாதிரி எதுக்கு தூக்குனாங்க அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் A2D சேனலில் அதே விஷயத்தை வச்சு இன்னுமே பெருசாக பயங்கரமாக பேசியிருப்பாங்க. அந்த 2 வீடியோஸுமே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே புரியும் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பற்றி. ஸோ அவ்வளோ நம்ம பரிதாபங்கள் வீடியோ பார்க்கலாம். கல்யாண வீடு பாவங்கள் போகலாம். டிஸ்க்ளைமர். மாமா 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 நான் உங்களோட டான்ஸ் ஆட்டுமா? நான் ஒரு பாட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே பென் டிரைவ் வாங்கிக்கோங்க. ஓகே மாமா. அண்ணா இந்த பென் டிரைவ்ல இருக்க பாட்டை ப்ளே பண்ணுங்க. டான்ஸ் ஆட தெரியுமாங்களா? மாமா ஆடுங்க வாங்க. அவங்க பார்க்கறத பாருங்க. பொண்ணு மனம் நிறுத்துங்கடா.
இந்தாமா அண்ணே அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஏனே ஒரு மாப்பிள கல்யாணம் ஆக போறது உன் அக்கா கூட இப்படி ஆடலாமா? அவர் கூட பண்பாடு பாரம்பரியம் என்ன வருது? அது ஆசைப்பட்டிருக்கு சார். உங்களுக்காவது அறிவு வேணா சாரு தானே திங்கிறீங்க. அது டான்ஸ் ஆடணும் இப்படி எல்லாம் தட்டிக்கிட்டுலாம் ஆடுறீங்க நீங்க. அந்த பிள்ளை எங்க டான்ஸ் ஆட விட மாட்டேங்கிறீங்கன்னு கல்யாணம் ஆடலாமே வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. இது எனக்கு ஒன்றும் சரியா பண்ணலாமா? என்ன லவ் மேரேஜ் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தானே? அவசியம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணணுமா? ஏங்க ஐயா ஐயா இல்லப்பா, நீ ஆடுறது வந்து இன்னைக்கு ஆடுற மாதிரி தெரியல, இது பல வருடங்களா உங்களையோட ஆடினவங்க இல்ல இல்ல இல்லங்க. ஏங்க உங்க வீட்டு பொண்ணு ரெக்கார்ட் டான்ஸ் பல டான்ஸ் கிளப் போனதுனால தான் இப்படி எல்லாம் ஆட முடியும். ஏங்க மூவ்மெண்ட்ங்க போட்டு என்ன மூவ்மெண்ட் போட்டு என்ன மூவ்மெண்ட்? சரி விடுங்க, நான் ஆடல விடுங்க. கல்யாணத்தை நிறுத்துக்கடா. மாப்பிள்ள நடத்த சரி இல்ல இல்ல டவுட்டா இருக்கு எனக்கு. வேணாம் ஒண்ணு கொடுக்க முடியாது. ஏமா ஃப்ரெண்ட் ஒருத்தர்க்கா டேய்வர்ஸ்ரா கல்யாணம் கிடையாதா? எந்த ஊர்ல என்ன ரெக்கார்ட் டான்ஸ்ல யார் வராங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். வாளையாது இதான் சொல்ற ஏமாத்துறீங்க. கல்யாணம் டேய்வர்ஸ்ரா கிடையாதுடா. பொண்ணுங்க ஏங்க பொண்ணு போறாச்சு. பொண்ணு ஒரு திருப்பி போயிட்டாங்க. இவங்கலாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு பச்சை கொண்டு போறாங்க. எனக்கு இந்த ரெக்கார்ட் டான்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது பெருசா. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், எங்க எந்த வில்லேஜ்ல யார் வராங்க முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் போயிடுவான். பயங்கரமா நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு தான் ஒரு போட்டோ எடுத்தோமா, கிஃப்ட கொடுத்தோமா, போய் சாப்பிட்டோமா இல்லாம அப்படி டக்குன்னு உட்காந்து குரூப் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. எங்க ஏமா எங்கம்மா வாங்கம்மா போட்டோ எடுத்துருவோம் மேல போயிட்டு. அவரு தான் கல்யாணத்து வீட்டுக்கு போனா போதும், கையில பிடிக்க முடியாது. இவரு தான் கல்யாணத்தை நடத்துற மாதிரி போய் சாம்பார் கண்டையை தூக்கிட்டு இருக்கிறதா மைக் ஓட்ட வச்சு எழுதுறதுமான் இருப்பாரு. எங்க இருக்காருன்னு தெரியலையே. எடுத்து வையா. அவர் கேக்குறாரு பாரு. போட்டோ எடுத்துட்டு வரலாம் வாங்க. இருடா நிப்போம்டா. அப்புறம் என்னத்த போட்டோ நீங்க எடுங்க. நீங்கன்னா ஃபேமிலி போட்டோல நீங்க எடுங்கடா. என்ன ஏன்டா கேக்குறீங்க? வாங்கப்பா. வந்தா போய் போட்டோவுக்குலாம் நிக்க கூடாதா? என்னடா சின்ன பிள்ளைத்தனமா போட்டோ கிட்டன்னுட்டு இருடா. அங்க நீ பார்க்க மாட்டியா தம்பி? கூட கொஞ்சம் எடுத்து வைப்பா. அத பாருங்கடா. ஆளு தெரிஞ்சவங்க என்னன்னு பாக்குறது இல்லையா நீங்க? என்னப்பா நீங்க வாங்க. ஏன்டா போட்டுக்கிட்டு உசுர வாங்குறீங்க? இல்லங்க நீங்க நம்மள இங்க இருங்க. நான் தங்கச்சி போட்டோ காணாம போல நீ சொல்றது. தங்கச்சி கூட்டிட்டு வரதுக்குள்ள கலந்து போறாரு. இந்த உனக்கு இருக்கா போட்டோ எடுக்கலாம் கூப்பிட்டோம்னா இங்க இருந்து என்ன பண்றாங்க? ஸ்னாப்சாட்ல எடுத்துட்டு இருக்கீங்க வரியா? ஸ்னாப்சாட்ல ஒண்ணு வேணாம். அங்க போறவங்க எங்க மூத்தவங்க எங்கடா போறீங்க கல்யாண வீட்ல? எங்க தொலைஞ்சு போறீங்க? ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு சோர்ந்து கூப்பிடுறதுக்கு போராட வேண்டியதா இருக்கீங்க கூட. ஹலோ எங்கடா எங்க போறீங்க? பக்கத்துல கடைக்கு எங்க போற? 2 நிமிஷம் வந்துறேன். செய்முறை செய்யணும் எல்லாம் வாங்குறாங்க. செய்ய வரதுக்கு ஆள் வர மாட்டாங்க. கடமையா கல்யாணத்துக்கு வந்தா போட்டோ எடுங்க. அப்படி எங்கயோ போங்க. வா சீக்கிரமா வாங்க. என்ன என்ன நீ மட்டும் நிக்கிற? அம்மா பஞ்ச அம்மா அப்பா அத்தை கூப்பிட்டாங்க, அம்மா போயிருச்சு. சாம்பார் கலையாயிருச்சுன்னு அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்கடா. நில்லு ஒரு போட்டோ எடுத்துட்டு போங்கன்னா கேட்க மாட்டேன். நீ எங்கேயும் போனா எல்லாம் இங்கே இல்லைங்க. நான் போய் கூட்டுறேன். நானு நீ போய் கூட்டுறியா? ஒரு நிமிஷம் போட்டோ எடுக்கிறதுக்கு ஆமா ஆமா நீங்க இங்க இல்லு மாமல எங்கேயும் போன அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. எங்க அப்பா எங்க அப்பா எப்பா? ஐயோ எங்கம்மா அவன் எங்க உங்களுக்கு தெரியாதப்பா அவன் எங்க போனா? அவன் அங்க நல்லா இருந்துச்சுல டிரான்சிஷன் போனவனே அப்பா எங்க காணாம சமைக்கிறதுக்கு இப்ப அவனை சொல்லி அனுப்பிட்டேன். நான் என்ன தேடி போறேன்னு புடிச்சு வைக்க வேண்டியதானே. உன்னை தேடிதான்டா போனாரு. யாரை தேடிட்டு போற? அப்பா உங்களுக்கு தெரியாதப்பா சமைக்கிறதுக்கு. நான் இங்க தானே இருக்கேன். அப்ப இங்கே இருங்க. இது அல்டிமேட். அவன் இங்கே வந்துறேன். கீழ குனிஞ்சு 10 ரூபாய் எடுக்கறதுக்குள்ள போய்ட்டானா? இரு நான் கூட்டிட்டு வரேன். டேய் இங்கடா. ஏய் காணா அப்பாவை காணா. ஏய் அப்பா உன்னை தேடி இப்போதான்டா வந்தாரு. ஒரு நிமிஷம் இரு. நீ இங்கே இரு. நான் போய் அப்பாவை பாத்துட்டு வரேன். அப்பா அப்பா தொலைச்சிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. போய்ட்டாளா பாப்பா? எண்டிங் ஸ்டோரியா இருக்கு. என்னப்பா எங்கப்பா போன? எங்கேயும் இங்க ஒரு நில்லுங்க ஒரு நிமிஷம். எங்க தங்கச்சி எங்க? அவதான் அதுக்கு தொலைஞ்சு போயிட்டா. திருப்பி வருவாருங்க. இரு நான் போய் தேடி வரேன். எங்க போற நீ? வேற மாதிரி ஆயிரம் பாத்துக்க. அப்பா அப்பா பார்க்க மாட்டான் பாத்துக்க. இல்ல அப்பாவை காணோம்டா. அங்க இல்லடா. அப்பா இங்க தான் இருக்காரு. இங்க இருக்காரா? போட்டோ பாத்துக்க ஒரு ஆளு. வந்துச்சு எல்லாம் வந்துச்சா? அண்ணே போட்டோ எடுக்கணே. எல்லாம் சாப்பிட போயிட்டாராம்ல போட்டோகிராஃபர். போங்கடா. போட்டோ வேணாம் ஒண்ணு தம்பி வேணாம். போங்கடா. மணமேடையில போய் கல்யாணம் சிறப்பா முடிஞ்சுச்சு. சரி மதுரைக்கு அக்கா வீட்டுல போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க கூப்பிடு. ராவிடு. பயலுக்கு எவனையுமே நான் பார்க்கவே இல்லையே. அப்பா வாங்கப்பா எப்படி பாருங்க சாப்பிட்டீங்களா? சிறப்பு தானே. அக்கா வீட்டுக்கு மதுரையில போய் சீரி சனத்தில நீங்க தான் இறக்கி கொடுத்து இறக்கிரும்பா. நம்ம அப்பா வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். முதல்ல தூக்கணும். அந்த கட்டில தூக்குங்க. வாங்க வண்டியில ஏத்திரும். ஏத்திருமாப்பா. ஆமா தூக்குங்க போங்கப்பா. அப்பா நீங்க முன்னாடி வாங்கப்பா. தூக்குங்கப்பா. போறோம்பா. இந்த போறோம். தூக்கணும்பா. தூக்குப்பா. தூக்கு நீயும் போ தூக்கு. தூக்குப்பா. தூக்கு. அப்படி தூக்குங்க. தூக்கு நல்லா கொடுத்து தூக்குப்பா. நீ வா
தம்பி நான் மண்டே உள்ள விட்டு தூக்கு அண்டை கொடுத்து தூக்கு என்ன தூக்குறீங்க நீங்க தூக்கிட்டே தான் வந்துகிட்டு தூக்குங்க. இருக்கு தூக்கிட்டு தான் வருது இந்த டேபிள தூக்க 3 பேரா என்ன இழந்தாரு பேல நீங்க எல்லாம் நீட்டா இருக்குன்னா தூக்கிட்டு போறது இப்படி போங்கடா என்னத்த நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி தூக்கணும் காலு இப்ப ஐயா வீலைகளை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டம் போலயே அல்ல அப்படி குட்டத்து தூக்கணும்டா கிருந்து விருதுநகர் வரைக்கும் தூக்கிட்டு போயிருக்கோம் நானும் உங்க மாமாவெல்லாம் இதை தூக்குறதுக்கு ஒரு இதா இருக்கு உங்களுக்கு என்ன friends ஆ? வாங்கப்பா டக்கு நிக்கிறீங்க போங்கப்பா தூக்க நான் டென்ஷன் ஆயிருவேன் நான் இதெல்லாம் பேச தூக்க சொல்றா தூக்கு இந்த வீரம்லாம் ஒத்தையால தூக்குவேன் நான் தூக்குப்பா என்ன சத்தியட்டவங்களா இருக்கீங்களா என்ன நீ சத்து இல்லையே என்ன ஓட நிறுத்திக்க நீ என்ன முறைக்கிறாங்க நீ தேவையில்லாம நீ பாரு கூப்பிடு தம்பி நீங்க கோச்சுக்கிட்டீங்களாப்பா என்ன கோபப்படுறீங்களா அவன்கிட்ட மூஞ்சிய காமிச்சிக்கலாம்ல நீ போ நீ போ ஃபீல் பண்றீங்கன்னு சொல்றேன் கேப்போம்டா எது கேக்குற சும்மா இல்லாம நீ பாரு தூக்குடா ஆக்குடா நீ சும்மா சொல்லிட்டு இருக்க நீ கையில பிடிக்க மாட்டற ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டற என்ன வயசாயிருச்சுனா நான்லாம் உங்க காலத்துல தூக்கு எப்படி தூக்கிட்டு தெரியுமா நீ கிளம்பு நீ போய் உங்க ஐத்தே கல்யாணத்துல கேட்டு பாரு எப்படி நின்னேன்னு கேளு அதெல்லாம் விசாரிச்சேன் நான் எல்லாத்தையுமே போர் நாட் சவுண்ட்ல ஏத்துனே போர் நாட் சவுண்ட் தெரியுமா கேரு இந்த டாடா ஏசி மாதிரி இம்புட் இருக்காது அங்க இருக்கும் ஹைட் தூக்கு என்ன செத்தவங்க மாதிரி இருக்கீங்களப்பா ஒரு சிமெண்ட் மூடிய தலையில தூக்கி வச்சு அப்படி தூக்கி போட்டு போயிட்டு வெயிட்டே இருக்காதுங்க வேலை செய்யறவங்களையும் செய்ய பேசிக்கிட்டு அது தூக்கு போட்டு எங்காம டேய் என்னப்பா என்னடா ஒரு வேலை சொல்லணும் பார்த்தா ஒரு ஆள் வர மாட்டீங்க எல்லாம் எங்கடா போறீங்க இங்க தானப்பா இருக்கும் சொல்ல வேண்டியதானப்பா டக்குன்னு போயிட்டு ரோலிங் பேப்பர் வாங்கிட்டு வாடா போயிட்டு ரோலிங் பேப்பரா இந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிட்டே நீ அந்த ஏய் இதுக்கு பந்திக்கு இருக்கிற ரோலிங் பேப்பர் போடா தீந்து போச்சு டக்குன்னு போடா வருது அந்த பேப்பர் வெள்ளை கலரா இல்ல வேற கலர்ல வாங்கிட்டு ஏதோ ஒரு கலரை வாங்கிட்டு வா சட்டை நல்லா இருக்கா சட்டை நல்லா இருக்கு கலர் கலரா சட்டை மட்டும் போடுறீங்கடா ஒரே மாதிரி சட்டை தைச்சு போடுறாங்க வேற எங்கேயா போட முடியுமா சட்டைய வேஸ்டா இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஃபேஷன் அந்த மாதிரி பூமருக்குலாம் புரியாது நாங்கெல்லாம் பண்ணாத ஃபேஷன் என்னடா டேய் எங்கடா வாடா சீக்கிரம் வாடா பேப்பர் உள்ள வச்சுடா போடா என்னெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அது பேப்பர் நீ லேட் ஆகி போச்சான்னு அப்படியே இதுல இலைய போட்டு முடிச்சிட்டோம் ஃபோன் பண்ணி சொல்லி தான் வாங்காம வந்திருப்பேன்ல அதை விடு மிக்ஸி இதாகி போச்சு மிக்ஸி மதியத்துக்கு வந்து அரைக்கிறேன் போயிட்டு டக்குன்னு அரைச்சிட்டு வந்துரு போ எங்க போய் அரைக்க சொல்றீங்க கடைக்கு சொல்லிருக்கேன் போடா எடுத்துட்டு வா போட்டோக்கு நிக்க வேணாம் ஏடா போடா போடாங்கறேன் கேட்க மாட்டேங்கறான் பாரு எப்பா புது சட்டப்பா ஓ பாக்குறேன் கல்யாணத்தை பாருங்கடா அரைச்சிட்டு வந்து போட்டியா போட்டேன் எல்லாம் முடிச்சாச்சா முடிஞ்சு ஏய் கப்பு வாங்கிட்டடா என்ன கப்பு கப்பு நீ தண்ணி அடிக்கிற நான் கப்பா வாங்கிட்டு வரணுமா அந்த கப்பு இல்லடா குடிக்கிற கப்பு தண்ணி கப்பா எத்தனை ஒரு 2 பண்டில் வாங்கிட்டு வா போ வேற யார்ட்டயா சொல்ல வேண்டியதானே வேற சொன்னவே இது பண்றாங்க டேய் இங்க வாடா உனக்கு வேலை இருக்குடா அண்ணா இந்த தண்ணி கல்யாணத்துக்கு வைப்பாங்கல தண்ணி கப்பு அது வேணும் எதுப்பா வாக்ஸ் கப்பா இல்ல பிளாஸ்டிக் கப்பாப்பா ரெண்டு இருக்கு அதுல ஆமா சின்ன கப்பு பாயாசம் என்ன அந்த ஒரு நிமிஷம் அந்த கேக்குறேன் நான் போன் எடுங்கப்பா போயிட்டே மறுபடியும் வரணும் அதான் ஆகுது அண்ணா நீங்க பெரிய கப்பே கொடுத்துருங்க பெரிய கப்பு கொடுங்க ஆமா பெரிய கப்பு தேங்க்ஸ் எதுக்கு சின்ன கப்பு தேங்க்ஸ் எங்கடா அவன் இப்ப இல்லாம எல்லாம் தண்ணியை வயல ஊத்தி குடிக்கிற மாதிரி ஜக்க போட்டு அப்பா வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா என்னடா இது தண்ணி கப்பு பாயாசத்துக்கு கப் வேணும்னா இத போய் வாங்கிட்டு வந்திருக்கேடா அறிவு இருக்கடா உனக்கு கொஞ்சமா பாயாசம்னா சின்ன கப்பு தானே சின்ன கப்பு சார் இந்தா ஏடா தண்ணி குடிய கப்புன்னா பாயாச கப்ப கொண்டு வந்து தெரியாடா பா இப்பதான் அதை எடுத்து வந்து குடிச்சேன் உன்கிட்ட இங்க 2 வாங்கிட்டு வந்தியா நீ ஆமா காசோட அருமையே தெரிய மாட்டேங்குது வேஸ்ட் பண்றான் எல்லாத்தையுமே போ உள்ள போ தலையெழுத்து எல்லாம் ஊர்ல பிள்ளைங்க எல்லாம் வந்து உழைச்சி ஒட்டுது வீட்டுக்கு புடிங்கி கொண்டு போய் கடலை கொடுத்து வருது போடா எப்பா வேற எதுவும் இல்ல வேற எதுவும் கிடையாது ஏன்னா ஃபேமிலி போட்டோ எடுக்க கூப்பிட்டு இருக்காங்க எங்கடா பொறுக்க போனீங்க எங்க போன நீங்க கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இருக்க மாட்டேங்குதுடா யோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்பான்னு பார்க்க மாட்டேன் என்ன நினைச்சுக்கிருக்க என்னடா காலையில இருந்து அரவு மிஷின் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அரைக்கிறது எல்லாத்தையும் கையில கொடுத்து அரைச்சிட்டு வந்து அனுப்பிட்டோம் புது சட்டையோட போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து போய் ஜூஸை வாங்கிட்டு வா கிளாஸை வாங்கிட்டு வா ரோலிங் பேப்பர் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டு கல்யாணத்தை நம்ம தாண்டா வேலை செய்யணும் அப்புறம் போட்டோவுக்கு நிக்கல நினைவே திட்டு நீ போட்டோவுக்கு நிக்க தாண்டா செய்யணும் நானா நிக்கணும் நின்னுட்டு வரலையா அப்ப போயிட்டு நீ வேலை வெட்டி பார்த்தா தானே சும்மா தான் நிக்கிறா வீடு கூட்டிட்டு போறதுக்கு டிரைவர் இல்லையா ஆள் கேக்குறாங்க இந்த இருக்கா டிரைவர் வண்டி ஓட்டு மச்சான் என்னடா கிஃப்ட் மணி அழகு மணி மச்சான் கல்யாணத்துக்கு சொல்லிருக்கேன் என்னடா தாடிய சொல்லிடா இல்ல ஒண்ணு இல்ல
போட்டோ ஃப்ரேம் ஒன்று சொல்லி போட்டோ ஃப்ரேமா? சரி ஓகேடா, போட்டோ ஃப்ரேம் நல்லா மாப்பிள பொண்ணு நிக்கிற மாதிரி மாப்பிள பொண்ணுக்கு ஓரமா நிக்கிற மாதிரி நம்ம எல்லாம் அப்படியே கீழே ஒரு தலையா இருக்க மாதிரி அப்படின்னா அது ஃபிளெக்ஸ் ஃபிளெக்ஸ் ஆர்டர் கொடுத்தோம்ல. ஆமா, அந்த போட்டோ சும்மா இருந்து அதே போட்டோ ஃப்ரேம் கொடுக்கணும். இப்படிதாங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாங்க. அது இன்னுமே ஆளுக்கு முழுக்க வீட்டுல மாட்டி வச்சாராம் பாக்கணுமா? பார்த்தா பாக்குறேன் ஃப்ளெக்ஸ் அப்படியே போட்டோ ஃப்ரேம் பண்ணி ஆளுக்கு ஒரு 100 ரூபாயாச்சும் போட்டு என்னத்தையும் அது ஒரு வாழ்க்கைக்காச்சும் வாங்கி கொடுப்போம்டா. தேவையில்லாம வாழ்க்கைக்கு எல்லாம் தான் வாங்குவாங்க. காலங்காலமா வர சமுதாயத்தை என்னைக்குமே மாற்றக்கூடாது கோபி. எதுக்கு சிவாஜி நேசன் டைலாக்லாம் இல்ல, பேசுறீங்க? நான் சொல்றது என்னன்னா கேக்க வாங்கி வெட்டமா இன்னும் சரக்கு அடிச்சு கேக்க வாங்கிடலாம். அதையாவது வாங்கி தொலைடா. இங்க பாரு, கேக்க வாங்குறோம், ஊர்ல இருக்கவங்க அந்த மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கவே கூடாது. கேக்க வச்சு அப்படின்னு கத்தி கைய தட்டி எல்லாரையும் பார்க்க வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஃப்ளெக்ஸுக்கு உள்ளது அப்படியே போட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கு? அது பொண்ணு மாப்பிள்ள மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல. என்ன வெங்கடேஷ் இல்ல சேர்ந்து எங்க மாட்டாங்க? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறது என்ன மாப்ள? என்ன என் பேசுறீங்க கத்திட்டு இல்ல, இருக்கீங்க? கேக்கு உன வாங்கிட்டு வர சொன்னான்ல. என்னைய போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. உன்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னடா அவன் கேக் வாங்கிட்டு வர சொன்னான்? மாப்ள என்னையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்ல, என்கிட்ட வெங்கட் சொன்னேன், நான் யாரையாவது கூட கோட்டுக்கிட்டு அனுப்பிவிடு, நான் கூட போய் வாங்கிட்டு வந்துறேன்னு சொன்னேன். அவன் அப்பவே அனுப்பல, நான் போல. இதாண்டா பிடிக்காது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸே எனக்கு பிடிக்காத காரணமே தாங்க. ஒரு தனியா ஒருத்தன் போய் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான். எது கூப்பிட்டாலும் உனக்கு போனாலும் வா கூட கூப்பிடுறாங்க. என்னைக்கு வேணும் வாங்க இதுக்குமா. சரி நீ மட்டும் போய் வாங்கிட்டு வா மாப்ள, நீ மட்டும் போய் வாங்கிட்டு வந்துரு. ஏய் உனக்கேடா வாங்கடா. பாத்தியா மாப்ள? இல்ல கேக் எதுக்குலாம் தான் துணைக்கு கேப்ப. உங்களால சப்போர்ட்டா இருக்கும்டா. ஒண்ணுக்கு போறல என்னடா சப்போர்ட் இருக்கு இவனே. டேய் நீ போடா, நான் போயிட்டு வரேன். போய் வாங்கிட்டு டேய் மாப்ள கே போடா வாங்கிட்டு வா. எவனா ஒருத்த கேக்க வாங்கி தொலைச்சு வாங்க. வண்டி சாவி கொடு, வண்டி சாவி கொடு. ஏன் உன் வண்டி இல்லையா அவன்கிட்ட? சரி இவன் வண்டி எடுக்க மாட்டான். அவனே கல்யாணத்துக்கு போனாலே ஓரமா வச்சுட்டு சாவியை உள்ள வச்சுக்கிறான்டா டக்குன்னு. கேக் வாங்கிட்டு வந்தான்டா. என்னடா இது? கேக்குமா? பார்த்தா தெரியல, காமெடி காமெடி காமெடி. காசு கேட்டா கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் கிரீம் கேக்குடாங்கற நல்லா 1/2 கிலோ கிரீம் கேக்க வாங்கிட்டு வாடாங்கற. காசு அனுப்பி கொடுங்கடா. நீ வாங்குடா, அப்புறம் காசு தருமுடா. காசு அனுப்பி மாப்ள. போய் க்ரீம் பண்ண வாங்கிட்டு வந்துடுவேன். அவனை அனுப்பி விடு. இங்க பாரு, நல்லா பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்துறேன். டேய் வண்டியை பிடிச்சிருங்க. ஆளுக்கு 50 ரூபா போட்டாலும் 800 ரூபா வரும். ஒழுங்கு மரியாதையா போட்டுருங்க. ஏடா காசு காசு நீ ஏன்டா கேக்குறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு கேக்குறீங்க. அப்பா கேக் வாங்கிட்டு வந்துட்டான். ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு வச்சிருக்கான்டா. அடிச்சிருக்கியா? இவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கானா இல்லன்னு கேள்றான். கல்யாணத்துக்கு எவனா ஹாப்பி பர்த்டே கேக் வாங்கிட்டு ஒண்ணும் வரணும். பிரச்சனை இல்லை. அப்படியே பாப்பர்ஸ போட்டு அதை போட்டு இதை போட்டு மேட்ச் பண்ணலாம் வாங்க. இங்க முடியாதுடா. எவன்டா கேக் தின்னுருக்கான் கல்யாணத்துல? போங்க மேல போ, எடுத்து ஸ்ப்ரே போறா. எடுத்துட்டு ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு கேக்ல அடிச்சு. இல்ல நாசமா போறா. என்ன இதெல்லாம் பொளப்பா. இங்க பாரு, தப்பு ஓமல தான். பர்த்டே கேக் வாங்கிட்டு வாடா. பர்த்டே கேக் வாங்கிட்டு வா. வாங்கியாச்சு, வா போ வா. ஆனா நல்லா ஒப்பேத்திங்க. ஆளு கொஞ்சம் காசை போட்டா நல்ல gift வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு வழி இல்லாம நல்ல கேக்க மட்டும் வச்சு ஊரே ஏமாத்துறீங்களா? எல்லா கல்யாணத்துலயும் வந்துறாங்க. எல்லா கல்யாணமாவது 8 கேக். 8வது கேக். ஆமா, மாப்பிள்ள ஸ்கூல் பேட்ச் இருக்காம, பொண்ணுக்கு இருக்காங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க கட்டுறாங்க, எல்லா கேக்கா வெட்றாங்க. கேக் எல்லாம் எங்கடா கொண்டு போவாங்க? எங்க எவனு திங்கிறது கிடையாது. குப்பையில தான் போடுறாங்க. ஆமா, அத பாப்பர்ஸ் அடிச்சிடுறாங்க, ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறாங்க. எப்படி திங்கிறது அத போயிட்டு? அவ்வளவுதான். வா நம்மள அடிச்சுட்டு போ. அம்மா பேருக்கு அவ்வளவுதான். இந்த பேருக்குன்னு பண்றதுதான் எனக்கு எரிச்சலா பார்த்தாலே யோசிச்சாலே எதுக்கு இது அப்படின்ட்டு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா ஆச்சும் பண்ணா கூட பரவாயில்ல. ஐ மீன் இந்த கிஃப்ட்ல மட்டும் சொல்லலாம், எல்லா விஷயத்துலையுமே. ஸோ பேருக்குன்னு நிறைய விஷயங்கள் இப்போ யாராச்சும் தெரிஞ்ச சொந்தக்காரங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது கூட நம்மளுக்காக தோணி கேட்கறது அது வேற விஷயம். என்னப்பா பார்க்குற எதுவும் கேட்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இன்னும் கடமைக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதனாலே எனக்கு பெருசாக கேட்கறது பிடிக்காது. நம்மளுக்காக தோணி கேட்டால் கூட பரவாயில்ல, சரி அவன் சொல்கிறாங்களேன்னு கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ மீன் ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பரிதாபங்கள். ஆக்சுவலாக நான் ஆஃப்லைனில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன். நான் எல்லாத்தையும் ரியாக்ஷன் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 10 வீடியோஸ் கூட ரியாக்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அது செட் ஆகாது நமக்கு. எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது ரியாக்ட் பண்ணி போடுறது அது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஸோ அதனால தான் அதான் சொன்னேன். A2D அண்ட் மிஸ்டேக் கேகே காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூ பற்றி ஸ்டார்டிங்கில் நிறைய பேசிட்டேன், ப்ரீஃபாகவும் பேசிட்டேன், கதை சுருக்கமாகவும் சொல்லிட்டேன். இப்போ இன்னைக்கு நான் ரியாக்ட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸில் கூட அந்த கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கலான் இருக்கேன். அப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். நான் சொல்லி பண்ணுறத விட, நானே சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தா இன்னுமே ஈஸியாக புரியும். ஸோ தான் பரிதாபம் சேனல்லேருந்து கல்யாண வீடு பாவங்கள் வேறு லெவல். இதே மாதிரி பரிதாபம் சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆனர் ஃப்ரம் வரன்.